90s கிட்ஸ். இப்போல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கனாலே உங்களுக்கு பயமாக இருக்கும். என்னுடைய சிநேகிதியோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அது நிச்சயம் ஆன பிறகு ஃபோனில் பேசிக்கிறேன். நான் அப்போவே சொன்னேன், அடுத்த நாளே கல்யாணத்தை வெயின்னு. அவள் கேட்கல, பேசிக்கிட்டே இருக்காங்க. அவள் ஏற்கனவே யூஎஸ் போயிட்டா. அந்த பொண்ணு எப்போ போயிருக்கா? இப்போ தான் 2 வாரம் முன்னாடி போயிருக்கா. இந்த பையன் யூஎஸில் வேலை கிடச்சி போக போகிறான். போக போகிற பையன் ஏற்கனவே போயிட்ட பொண்ணு கல்யாணம். இது பொருத்தம் தானுங்க. இதை விட என்னங்க பொருத்தம் இருக்க முடியும்? நல்ல பொருத்தம் தானே. கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டா, பிரேக்கப்பு. என்னம்மா காரணம்? ஆனால் ஒரு காரணம் சொன்னால் பாருங்க. அந்த பையன்ட்ட அவள் கேட்டாலா, விச் பார்ட் ஆஃப் யூஎஸ் யூ ஆர் கோயிங் டு? அவன் சொன்னான்னா சான் ஜோஸ்ன்னு சொன்னான். இந்த யூஎஸில் அந்த பயல்களுக்கு அறிவில்லைன்றதுக்கு வேறு உதாரணமே வேண்டாம். சான் ஜோஸ்ன்னு எழுதியிருக்கிற மாதிரி நமக்கு தோணும், ஜேஓஎஸ்ன்னு. ஆனால் அதை சான் ஜோஸ்ன்னு சொல்லக்கூடாது, சான் ஓசேன்னு சொல்லணும். நீ எதுக்கு ஜேவை போட்ட? என்ன கழுதைக்கு ஜேவை போட்ட? நம்மளாம் சின்ன வயசுல நாங்களாம் வாழ்க்குன்னு தான் சொல்லுவோம். WALKவை வாழ்க்குன்னு தான் சொல்லுவோம். எங்கள் டீச்சர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, வாக். மிஸ் எல் இருக்கு மிஸ் சொல்லக்கூடாது. ஒரு எழுத்தை போடுவானே, அப்புறம் ஏன் சொல்லாமல் இருப்பானே? அதை அந்த மொழியே அப்படித்தான். இவன் சொல்லிட்டா, சான் ஹோசேன்னு சொல்ல தெரியாத ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன தான் செய்ய முடியும்? யூஎஸில் ஒன்றுமே சரியா நீ இவளே யூஎஸ்க்கு இப்போ தான் போயிருக்கா. இவ்வளவு தூரம் ரிஜெக்ட் பண்ணுற ரீசன்ஸை இந்த பிள்ளைங்க வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைனாக்க, யூ டோன்ட் ட்ரை டு ஆஸ்க் them these questions. மொதல் விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துக்கு 6 மணிக்கு போகணுன்னா, ஒரு இடத்துக்கு 6 மணிக்கு போகணுன்னா நாங்கள் நிறைய வேலையை செஞ்சு முடித்து சீவி முடித்து சிங்காரிச்சு நாங்கள் 5:45 கிளம்பினா போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவில் நாங்கள் இருப்போம். நீங்கள் 4:45 கிளம்பி தொலைங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? 12 நாள் போட்ட அதே சட்டையை நீங்கள் திரும்ப போட்டுப்பீங்க. ஒரு நாய் கண்டுபிடிக்காது. நான் பாருங்க, பேச்சாளராக இருந்தால் கூட நான் பேங்கில் மாற்றலன்றது ஒரு அம்மா கண்டுபிடிக்குது. அப்போ உறவுக்காரர்கள் பட்ட, இதே பச்சை நெக்லஸ் தானே நீ வள்ளி கல்யாணத்துக்கு போட்டுக்கிட்ட, நீ வந்து மல்லி கல்யாணத்துக்கு இதான் போட்டுக்கிட்ட இல்லை, சுரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. அப்போ நான் வள்ளி கல்யாணத்துக்கு என்ன போட்டேன், மல்லி கல்யாணத்தில் என்ன போட்டேன், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த புடவையை கட்டாமல் வேற புடவையை கட்டி அந்த புடவைக்கு பிளவுஸ் கடிச்சு இந்த புடவை அயன் பண்ணி எவ்வளோ வேலை இருக்கு எங்களுக்கு. அப்புறம் எங்கள் மகள் இருந்தால் கட்டாயமாக கேட்கும், அம்மா டிட் யூ see my dupatta today? No, I did not. வந்து கண்டுபிடிச்சு கொடு. அந்த துப்பட்டாவை தேடி கொடுக்கணும், அதை அயன் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி சட்டையை போட்டுக்கிட்டீங்களே, கிஃப்ட் வாங்கினீங்களா, அதை எடுத்தீங்களா, நாங்கள் தான் நினைவுபடுத்தணும். இவ்வளவு செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் சாமி. நீங்கள் 4:45 அதே வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டீங்க. ரெடியானா கூட எங்களுக்கு பரவாயில்ல. அந்த முகத்தில் ஒரு பாவனை, கிளம்பியாச்சே 4:45 ஆயிடுச்சு, ஆகட்டுமே என்ன இப்போ, நீங்கள் எது சீஃப் கெஸ்டாங்க? 4:55 அதுக்கப்புறம் காரில் ஏறி போய் உட்காந்து ஒரு ஹார்ன் எடுப்பாங்க பாருங்க. அப்போ வரும் பாருங்க ஒரு கோபம். அந்த கோபத்துக்கு ஈக்குவலான ஒரே கோபம் இந்த நவராத்திரியில் சக்தி மகிஷாசுரனை வர்தனம் செய்யும் போது வந்த கோபம் மாத்திரம்தான் அது ஈக்குவலாக இருக்க முடியும். அங்கே போய் ஏதாவது ஒரு பையன் அவனை மதிக்கிறான, நீ வந்தியான்னு எவனாவது கேட்டானா, நீ வரலன்னா எவனாவது வருத்தப்படுறானா, என்ன கழுதைக்கு நீ அவசரப்படுற அப்படி கேட்க முடியுமா? இதுதான் முதல் இரிட்டேஷன். 2வது இரிட்டேஷன், உலகத்தில் இருக்கிற கணவர்களில் 100 கணவர்கள் இருந்தால் 50 கணவர்கள் குளித்த உடனே அந்த துவாலையை கட்டில் மீது போடுகிற நல்ல வழக்கத்தை கொண்டவர்களாக இருக்கின்றார். பொறுக்க முடியல சாமி. 3வது விஷயம், ரொம்ப நேரமாக அந்த அம்மா சில சமயம் ஏதாவது சொல்லுங்க, அந்த அம்மா சில சமயம் ஏதாவது சொல்லும், அதை நீங்கள் கேட்டுக்கிட்டா போதும். தயவு செஞ்சு சொல்யூஷன் கொடுக்காதீங்க. சொல்யூஷன் எங்கள்கிட்டே இருக்கு. இப்படித்தான் ஒரு அக்கா அந்த தன்னோட வீட்டுக்காரர் கேட்டது, எங்க ஒரு அம்மாவை சமையலுக்கு வச்சுருக்கோம்ல, அந்த அம்மாவை நிறுத்திட்டோன்னு வைங்க, மாதம் மாதம் எனக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க நானே சமையல் செஞ்சா? அந்த ஆள் நம்ம ராஜா சார் மாதிரி நக்கல் பார்த்தி. அம்மா சமையலுக்கு வச்சிருக்கிற அக்காவை நிறுத்திட்டோன்னா
உனக்கு மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய தேவையே இருக்காது. என்னுடைய லைஃப் இன்சூரன்ஸ் அமௌண்ட் முழுக்க உனக்கு உடனே வந்துடும். நம்ம அறிவுலகத்தினுடைய ஒரே பிரதிநிதிகளாக நினைத்து கொண்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நீட்சேவினுடைய எக்ஸிஸ்டென்ஷியலிசத்துக்கும் போகன் சங்கரனுடைய வாழ்க்கை தத்துவத்துக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளியை பற்றி என்ன நினைக்கணும்? எதுவுமே நினைக்கலையா? சோறு இல்லையா எனக்கு? இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு நடுவு இது எல்லாத்தையோட பெரிய பிரச்சனை. இப்போ பாருங்க, ராஜா சார் வந்து சீக்கிரத்தில் ரஜினி சாரனுடைய மாமனாராக ஆயிட்டார். அப்போ உடனே அடுத்த கேள்வி என்ன பார்த்து, உங்களை ஒருத்தர் கூட நடிக்க கூப்பிடலையா? எல்லாருக்கும் நடிக்க வேண்டும் என்பது வாழ்க்கையின் விதியே என்ன? சில பேருக்கு அமையும், நமக்கு நடிக்க கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, தலைவருடைய படத்தை பார்த்து கைத்தட்டி வளர்ந்த தலைமுறை நாங்கள்லாம். முரட்டுக்காலை படம் வந்த போது 10th ஸ்டாண்டர்டும் ஏதோ படிச்சுட்டு இருந்தேன். போய் முன் வரிசையில் உட்காந்து, அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து பெருமைன்னு நினைச்ச அளவு எங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருந்தது. அப்போது சாயங்காலம் 3 மணி ஷோக்கு காலையில் 9 மணிக்கே போய் அந்த மன்னன் படத்தில் சட்டையை பிழிஞ்சிட்டு டிக்கெட் வாங்குவார்ல, அதே ரேஞ்சில் டிக்கெட் வாங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு வந்த உடனே நாங்கள் பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு அதுக்குன்னு கணக்கு புஸ்தகத்துலேருந்து பேப்பர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்போம். கணக்கு புஸ்தகம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி பார்த்துட்டு வந்து ஜெயிலர் படம் பார்த்த உடனே என் பொண்ணு கேட்டா, எப்படி சூப்பர் இல்லை? தலைவர் சூப்பர் தான், அந்த மியூசிக்கை தான் தாங்க முடியும். பூமர் பூமர் நீங்கள்லாம் பூமர். அனிருத் மியூசிக்கை தாங்கலாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள்லாம் பூமர். பூமர் அங்கிள் ஆண்டின்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் கைத்துட்டீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட சொல்கிறதே இல்லையா? நான் என் பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏம்மா பூமர்னா என்னென்ன? ஃபோனை கொடு அப்படின்னா. ஸோ ஃபோனை கொடுத்தேன். அப்போனா நீ பூமர்ன்றான். அதாவது ஒருத்தர் நம்மள்கிட்ட ஃபோனை கேட்டு அவங்கள்ட்ட எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் ஃபோனை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பூமராக மாத்திரம்தான் இருக்க முடியும். ஃபோனை மற்றவர்களிடம் பகிரவே முடியாத ஒரு தலைமுறையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவங்க ஃபோன் யார்கிட்டையும் போகாது. ஏன்னா அவங்களால எல்லா நேரத்துலையும் ஃபோனை யூஸ் பண்ண முடியும். போர்வையை போத்திக்கிட்டு ஃபோனுக்குள்ளே அவங்களால வாட்ஸ்அப்போ எஸ்எம்எஸோ அனுப்ப முடியும். கடவுளே சாமி, சத்தியமாக என்னால் முடியாது. 2 லைட்டை போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே ஒரு கண்ணாடியும் மாட்டிக்கிட்டு எஸ்எம்எஸ் அனுப்பும்போது கல்ச்சர்னு அடிக்கிறதுக்கு போல வல்ச்சர்னு அடிச்சிட்டேன். ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து கேட்குறாங்க, we are going to celebrate an event called Culture Champions. Please send your greetings. My best wishes to Vulture Champion அடிச்சிட்டேன். இது பக்கத்தில் 2 லைட்டு கண்ணாடியோட. ஆனால் எதுவுமே தேவையில்லாமல் போர்வையை முகத்திலே போத்தி கொண்டு கூட அவங்களால எஸ்எம்எஸ் பண்ண முடியுது, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப முடியுது. அந்த தலைமுறையோடு வாழுகிற போது வருகிற வாழ்க்கை சிக்கல்கள் இருக்கிறது. இது பேச்சாளர்களுக்கு, செலிபிரிட்டிஸ்க்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்பது இதுதான். எப்படி இவர்கள் முன்னால் நாம் மதிப்புறு பெற்றோர்களாக நிற்பது? எப்படி நிற்க முடியும்? இப்போ டாக்டர் பேசுகிற போது சொன்னார், சிங்கத்தை அங்கே பார்த்துருக்கியா, இங்கே பார்த்துருக்கியா? எனக்கு கடைசி ஸ்டெப்புக்கு போயிடுவாரோன்னு பயமாக இருந்தது. ஏன்னா ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டடான அடுத்த சீன் சூர்யா எகிரி குதிச்சு டொம்முன்னு அடிப்பார். நல்ல வேளை அவர் பக்கத்தில் ராஜா தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எப்பவுமே அரணாக இருக்கிற நண்பர்கள் நமக்கு கூடவே இருப்பாங்க எப்பவுமே. இப்போ இந்த ஜெனரேஷனோட கனெக்ட் ஆகிறதே நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு. நாம் மகிழ்ந்தவைகள், நாம் ரசித்தவைகள், நாம் விரும்பியவைகள், இது எல்லாவற்றையுமே ஒரு எள்ளலோடு ஒரு நகைச்சுவையோடு அவ்வளவுதானே என்று கேட்கிற ஒரு தலைமுறையோடு பொருந்தி வாழ்வது என்பது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இப்போ ஒரு 40-50 வயதிலே இருப்பவர்கள் என்று இல்லை, அந்த வயதை தாண்டி நகர்ந்து கொண்டிருக்கிற போது வீட்டில் இருக்கிற யாரோடுமே அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. மிகப்பெரிய பிரச்சனை முதல்ல வீட்டுக்கார அம்மாவோட அட்ஜஸ்ட் பண்ணுறது வீட்டுக்காரருக்கும், வீட்டுக்காரரோட அட்ஜஸ்ட் பண்ணுறது வீட்டுக்கார அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால இப்போ அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் அதுவே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்ற அளவுக்கு செலிப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பிரச்சனை? சில பேர் சொல்லுவாங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க உட்காந்து பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். முதல்ல இந்த ஆட்களை நம்பாதீங்க.
முதல்ல நீங்க வெளியில் அனுப்ப வேண்டியது இந்த ஆட்களை. உட்காந்து பேசாதீங்க தயவு செஞ்சு. பிரச்சனை ரொம்ப பெருசா. Certain conflicts have to be bypassed, avoided. இப்போ இதயத்தில் ஒரு பிரச்சனை வந்தா எல்லா டாக்டரும் நேர இதயத்தையே குத்தி கிழிச்சு புது இதயெல்லாம் வைக்க மாட்டாங்க. அந்த ரத்த நாளம் போகிற பாதையை அப்படியே, ராஜா இங்க தானே பிரச்சனை இருக்கு, நீ சைடு வாங்கி அப்படி போமா, அவ்வளவுதானே சொல்ல முடியும். வாழ்க்கையும் அவ்வளவுதாங்க. எல்லா பிரச்சனையும் நேரே நின்று நான் பேசி சமாளிப்பேன்னா ஒரு பிரச்சனையும் தீராது. வீட்டுக்காரம்மாவோட சண்டை வந்தா பேசி அதை தீர்க்கவே முடியாது என்பதை அனுபவசாலிகள் ஏற்கனவே புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படித்தான் ஒருத்தர் வீட்டுக்காரமாவோட, இந்த பாருமா டாக்டர் சொல்லியிருக்காரு, இந்த டாக்டர் இல்லை வேற ஒரு டாக்டர், டாக்டர் சொல்லியிருக்காரு எந்த பிரச்சனையும் உட்காந்து பேசினா சால்வ் பண்ணிடலான்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. இப்போ நேற்றுக்கு உனக்கு எனக்கும் பிரச்சனையாச்சா, சண்டை வந்துச்சா, ஆமா உட்காந்து பேசி சரி பண்ணலாம். அந்த அம்மா அவர் சரி சொல்லுங்க பேசலாம். நேற்றுக்கு நான் ஏன் அப்படி சொன்னேன், நேற்று நீங்க என்ன சொன்னீங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், போன மாசம் 30ஆம் தேதி என்ன செஞ்சீங்க? போன மாசம் 30ஆம் தேதின்னு ஒன்று இருந்ததே அவருக்கு மறந்து போயிருச்சு. நான் என்ன பண்ணேன் 30ஆம் தேதி, நீங்க பண்ணினது இருக்கட்டும், அன்னைக்கு உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்களே அவங்க என்ன சொன்னாங்க? எங்க அம்மா அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்களா? உங்க அம்மா மாத்திரமா ஃபோன் பண்ணாங்க? உங்க அக்கா பண்ணாங்க, உங்க தங்கச்சி பண்ணாங்க, குடும்பமா சேர்ந்து கும்மி அடிச்சிங்களே, அன்னைக்கு என்ன நடந்தது? சத்தியமா அவருக்கு நினைவு இருக்காது. இந்த அம்மா இன்னும் இதே ரேஞ்சில் ஒரு 20 கேள்வி கேட்டா பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சா கூட பரவாயில்ல, குத்து வெட்டுல கொத்து பரோட்டாவா முடிஞ்சிடும். அதனால எல்லா பிரச்சனையும் நேர போய் சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. Some conflicts have to be avoided. அப்படியே பைபாஸ்லயே போய் உங்க கோயம்புத்தூர்ல பாருங்க, சிக்னலுக்கு நிக்கிறீங்க, சுத்தி 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 யூ டர்ன் வந்து அவ்வளவுதான். சில கான்ஃபிளிக்ட்ஸ் அப்படிதான் பண்ணணும். இப்போ அந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு உள்ள போய் ஆராயவே கூடாது. ஏன் சார் எங்க வீட்டுக்காரம்மா எது நான் என்ன பண்ணாலும் அதுக்கு பிடிக்கல ஏன் அப்படின்னு ஒருத்தர் என்ன வந்து கேட்கிறார். எனக்கு எப்படியா தெரியும்? நான் சொன்னேன், பொதுவா நண்பரே, பொதுவா சில விஷயங்கள் ஆண்கள் பண்றது பெண்களுக்கு பிடிக்காது. அது பொதுவா இருக்கிறத வேணா என்னால சொல்ல முடியுமே தவிர, குறிப்பா உங்ககிட்ட என்னென்ன தவறுன்றது உங்க வீட்டுக்காரம்மாக்கு தான் தெரியும், அது எனக்கு தெரியாது. பொதுவா என்ன தவறு ஆண்கள் பண்றதுல அது எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கிற எந்த பெண்ணை கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்த அம்மாவை கேட்டால் சொல்லுவாங்க, அந்த அம்மாவை கேட்டால் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. மொதல் விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துக்கு 6 மணிக்கு போகணுன்னா, ஒரு இடத்துக்கு 6 மணிக்கு போகணுன்னா நாங்கள் நிறைய வேலையை செஞ்சு முடிச்சு சீவி முடிச்சு சிங்காரிச்சு நாங்கள் 5:45 கிளம்பினா போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவில் நாங்கள் இருப்போம். நீங்கள் 4:45 கிளம்பி தொலைங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, 12 நாள் போட்ட அதே சட்டையை நீங்கள் திரும்ப போட்டுப்பீங்க, ஒரு நாய் கண்டுபிடிக்காது. நான் பாருங்க, பேச்சாளராக இருந்தால் கூட நான் பேங்க்ல மாத்தலன்றது ஒரு அம்மா கண்டுபிடிக்குது. அப்போ உறவுக்காரர்கள் பட்ட இதே பச்சை நெக்லஸ் தானே நீ வள்ளி கல்யாணத்துக்கு போட்டுக்கிட்ட, நீ வந்து மல்லி கல்யாணத்துக்கு இதான் போட்டுக்கிட்ட, இல்லை சுரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. அப்போ நான் வள்ளி கல்யாணத்துக்கு என்ன போட்டேன், மல்லி கல்யாணத்தில் என்ன போட்டேன், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த புடவையை கட்டாமல் வேற புடவையை கட்டி அந்த புடவைக்கு பிளவுஸ் கடிச்சு இந்த புடவை அயன் பண்ணி எவ்வளோ வேலை இருக்கு எங்களுக்கு. அப்புறம் எங்க மகள் இருந்தா கட்டாயமா கேட்கும், அம்மா டிட் யூ see my dupatta today? No, I did not. வந்து கண்டுபிடிச்சு கொடு, அந்த துப்பட்டாவை தேடி கொடுக்கணும், அதை அயன் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி சட்டையை போட்டுக்கிட்டீங்களே, கிஃப்ட் வாங்கினீங்களா, அதை எடுத்தீங்களா, நாங்கள் தான் நினைவுபடுத்தணும். இவ்வளவு செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் சாமி. நீங்கள் 4:45 அதே வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டீங்க. ரெடியானா கூட எங்களுக்கு பரவாயில்ல, அந்த முகத்தில் ஒரு பாவனை, கிளம்பியாச்சா 4:45 ஆயிடுச்சு, ஆகட்டுமே என்ன, இப்போ நீங்கள் எது சீஃப் கெஸ்டாங்க 4:55. அதுக்கப்புறம் கார்ல ஏறி போய் உட்காந்து ஒரு ஹார்ன் எடுப்பாங்க பாருங்க, அப்ப வரும் பாருங்க ஒரு கோபம். அந்த கோபத்துக்கு ஈக்குவலான ஒரே கோபம் இந்த நவராத்திரியில் சக்தி மகிஷாசுரனை வர்தனம்
செய்யும் போது வந்த கோவம் மாத்திரம் தான் அது ஈக்குவலா இருக்க முடியும். அங்க போய் ஏதாவது ஒரு பையன் உன்னை மதிக்கிறான, நீ வந்தியான்னு எவனாவது கேட்டானா, நீ வரலன்னா எவனாவது வருத்தப்படுறானா, என்ன கழுதைக்கு நீ அவசரப்படுற அப்படி கேட்க முடியுமா? இதுதான் முதல் இரிட்டேஷன். ரெண்டாவது இரிட்டேஷன், உலகத்தில் இருக்கிற கணவர்களில் 100 கணவர்கள் இருந்தால் 50 கணவர்கள் குளித்த உடனே அந்த துவாலையை கட்டில் மீது போடுகிற நல்ல வழக்கத்தை கொண்டவர்களாக இருக்கின்றார். பொறுக்க முடியல சாமி. மூணாவது விஷயம், ரொம்ப நேரமா அந்த அம்மா சில சமயம் ஏதாவது சொல்லுங்க, அந்த அம்மா சில சமயம் ஏதாவது சொல்லும், அதை நீங்க கேட்டுக்கிட்டா போதும். தயவு செஞ்சு சொல்யூஷன் கொடுக்காதீங்க. சொல்யூஷன் எங்கள்கிட்டயே இருக்கு. இப்படித்தான் ஒரு அக்கா அந்த தன்னோட வீட்டுக்காரர் கேட்டது, எங்க ஒரு அம்மாவை சமையலுக்கு வச்சிருக்கோம்ல, அந்த அம்மாவை நிறுத்திட்டோன்னு வைங்க, மாசம் மாசம் எனக்கு நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க நானே சமையல் செஞ்சா? அந்த ஆளு நம்ம ராஜா சார் மாதிரி நக்கல் பார்ட்டி. அம்மா, சமையலுக்கு வச்சிருக்கிற அக்காவை நிறுத்திட்டோன்னா உனக்கு மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய தேவையே இருக்காது, என்னுடைய லைஃப் இன்சூரன்ஸ் அமௌண்ட் முழுக்க உனக்கு உடனே வந்துடும். இது மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா அந்த வேலைக்கு வச்சிருக்கிற அக்கா வரலன்னாக்க இன்னைக்கு நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு தெரியுமா? நான் தான் வாசலை பெருக்கினேன், நான் தான் செடிக்கு தண்ணி விட்டேன், நான் தான் பாத்திரம் பூரா விளக்கினேன், அப்புறமா தான் நினைவு வந்தது விளக்கின பாத்திரத்தெல்லாம் கொஞ்ச நேரம் வெளியில வச்சா தான் காயும், அதனால வெளியில வச்சேன், அப்புறமா துணியெல்லாம் துவைச்சு மாடியில போட்டேன், நாசமா போன மழை வந்தது, எல்லா துணியும் எடுத்துக்கிட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்றுச்சு, திரும்ப ஏறிப்பா எல்லா துணியும் போட்டேன். இவ்வளவு அந்த அம்மா சொன்னா, அப்படி அம்மா நீ எல்லாம் செஞ்சியம்மா, என்னம்மா செய்யறது, சில நாள் இதோடு நிறுத்திக்கிட்டா மரியாதை. ஆனா பெரும்பாலான கணவர்கள் அது செய்யறது. அந்த அம்மா நான் என்ன பண்ணேன் தெரியுமா, பாத்திரம் இதுக்குதான் அப்பவே சொன்னேன், அவங்க கேட்கிற சம்பளத்துக்கு மேலேயே குடுன்னு உனக்கு நான் அப்பவே சொன்னேன், உன்னை கேட்டேன் நான். இப்ப இந்த ஆலோசனைகளை வழங்காதீர்கள். அவங்க she wants to just lend it out. பேசணும் பேசணும் பேசணும். அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிற போது கேட்காவிட்டால் கூட கேட்கிற மாதிரி முகத்தை வைத்துக் கொள்ள கூடவா உங்களுக்கு தெரியாது? சில பேர் அப்பதான் போனை பார்ப்பாங்க, ஏன்னா மோடிஜி அப்ப மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அவருக்கு, அந்த மெசேஜை அவங்க படிக்கணும். அந்த மெசேஜை படிச்சு முடிச்ச உடனே நிர்மலா சீதாராமன்ஜி அடுத்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, அதுக்கு அடுத்த மெசேஜ் அண்ணாமலைஜி பாத யாத்திரத்துக்கு கூட வரியான்னு கேட்கிறார். இதெல்லாம் அவர் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா ஏதோ சொல்லுது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது சொன்னியான்ற, சொல்லலையா, கதறின 2 சட்னி வச்சிருக்கோம் அந்த அம்மா தோசைக்கு. ஃபோனை பார்த்துக்கிட்டே ஒரே ஒரு சட்னியை மாத்திரம் இப்படி 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 வச்சு சாப்பிட்டுட்டு வெளியில போயிட்டு, இன்னைக்கே கார சட்னி வைக்கல, கண்ணை திறந்து பார் பார்த்து தொலை, பக்கத்திலேயே இருக்கு, ஒரே சட்னியை தின்னுட்டு நீ போயிருக்க. சில பேர் அதை விட ரொம்ப மோசம், தாங்கவே முடியாத கொடுமை என்னன்னா, அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போகும். அந்த அம்மா நிறுத்தி, எப்படி இருந்தது இன்னைக்கு புதுசா ஒன்று பண்ணியிருக்கேன், எப்படி இருந்தது? புதுசா? நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா இருந்தது, இதுக்கு நீ சொல்லாமலே இருக்கலாம். சில பேர் இன்னும் ஒரு படி, அதாவது தனக்கு சொந்த செலவில் தானே சூனியம் வைத்துக் கொள்வதில் கணவர்களை விட தகுதியானவர்கள் யாருமே கிடையாது. சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, நல்லா இருந்தது எங்க அம்மா செய்யற மாதிரி இல்லைன்றோம். ஒரு அம்மா தினம் சொல்லிச்சு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, தினம் வைக்கிறல்ல, ஒரு நாளாவது நல்லா இருந்துன்னு சொல்லியிருக்கீங்களா? கேட்டுக்கிட்டே இருந்து தினம் மறந்து போயிடுவார். திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வந்து சாப்பிடும்போது, ஐயோ தினம் கேட்பாடு, இன்னைக்கு சொல்லி தொலைச்சிருவோம், இன்னைக்கு சாம்பார் சூப்பர்மான்னு. அந்த அம்மா கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு பக்கத்து வீட்டுல சாம்பார் கடன் வாங்கிருக்கு. நீங்க உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து, ஒரு கணவருக்கு ஒரு ஃபோன் வருகிறது, அந்த ஃபோன் அடிக்க ஆரம்பித்த 2 செகண்ட்ல ஃபோனை எடுத்து ஹாய் அப்படின்னு பேசிக்கிட்டு வெளியில போனா என்னன்னு நினைப்பீங்க? என்ன வேணா இருக்கலாங்க, முக்கியமான செய்தியா கூட இருக்கலாம், என்ன வேணா நினைச்சுக்க, முக்கியமானவர் யாரோ ஃபோன் செய்கிறார், அவ்வளவுதான். ஒரு ஃபோன் அடிக்கும் போதே பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்னா அந்த ஃபோனை யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சந்தேகமே வேணும், சந்தேகமே வேணும், கட்டாய வீட்டுக்காரமா ஃபோன் தான்.
இப்ப எப்போது யோசிச்சிருக்கீங்களா, இவங்க 2 பேரும் கல்யாணமான புதுசுலயோ இல்ல ஒருவேளை லவ் மேரேஜா இருந்து தொலைச்சதுன்னா அந்த காதல் சமயத்திலயோ இந்த 2 பேரும் எவ்வளவு பேசிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்ப இப்ப அதை நான் ஒரு இடத்துல சொன்னேன், எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் நிச்சயம் பண்றீங்க, அவங்களே விரும்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட என்னைக்கு என்கேஜ்மெண்ட் வைக்கிறீங்களோ அடுத்த நாள் கல்யாணத்தை வச்சிருங்க. இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நாளைக்கு கல்யாணம். எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் we have got about 7 months. you see, அவங்க நல்லா ஒருத்தர் ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நிச்சயமா என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடும், பிரேக்கப் ஆயிடும், கேரண்டியே கேன்சல் ஆயிடும். அதனால தப்பிதான் கல்யாணமே நிச்சயம் மாறுதில்லை. அதுவும் 90s கிட்ஸ்னா கல்யாணமே நிச்சயம் ஆறுதில்லை. ஒரு பையன் ரொம்ப வருத்தத்தோடு எனக்கு சொன்னா, எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு ஆண்டி, நான் கூட ஏதோ பெரிய குறிக்கோள் இருக்கிறது, ஒரு பெரிய காவியத்தை எழுத போகிறான். அப்படின்னா என்னப்பா குறிக்கோள்? நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படியே த்ரிஷாவுக்கும் கல்யாணம் ஆகிறத பார்த்துட்டா நிம்மதியாக நான் போய் சேர்ந்துருவேன். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகலை. 90s கிட்ஸு இப்போல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கனாலே உங்களுக்கு பயமாக இருக்கும். என்னுடைய சிநேகிதியோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அது நிச்சயம் ஆன பிறகு ஃபோனில் பேசிக்கிறேன். நான் அப்போவே சொன்னேன், அடுத்த நாளே கல்யாணத்தை வெயின்னு. அவள் கேட்கல, பேசிக்கிட்டே இருக்காங்க. அவள் ஏற்கனவே யூஎஸ் போயிட்டா. அந்த பொண்ணு எப்போ போயிருக்கா? இப்போ தான் 2 வாரம் முன்னாடி போயிருக்கா. இந்த பையன் யூஎஸில் வேலை கிடச்சி போக போகிறான். போக போகிற பையன் ஏற்கனவே போயிட்ட பொண்ணு கல்யாணம். இது பொருத்தம் தானுங்க, இதை விட என்னங்க பொருத்தம் இருக்க முடியும்? நல்ல பொருத்தம் தானே. கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டான், பிரேக்கப்பு. என்னம்மா காரணம்? ஆனால் ஒரு காரணம் சொன்னால் பாருங்க. அந்த பையன்ட்ட அவள் கேட்டாலா, விச் பார்ட் ஆஃப் யூஎஸ் யூ ஆர் கோயிங் டு? அவன் சொன்னான்னா சான் ஜோஸ்ன்னு சொன்னான். இந்த யூஎஸில் அந்த பயல்களுக்கு அறிவில்ன்றதுக்கு வேற உதாரணமே வேண்டாம். சான் ஜோஸ்ன்னு எழுதியிருக்கிற மாதிரி நமக்கு தோணும், JOSன்னு. ஆனால் அதை சான் ஜோஸ்ன்னு சொல்லக்கூடாது, சான் ஓசேன்னு சொல்லணும். நீ எதுக்கு ஜேவை போட்ட? என்ன கழுதைக்கு ஜேவை போட்ட? நம்மளாம் சின்ன வயசுலலாம் நாங்களாம் வாழ்க்குன்னு தான் சொல்லுவோம், WALKவை வால்க்குன்னு தான் சொல்லுவோம். எங்கள் டீச்சர் கரெக்ட் பண்ணுவாங்க, வாக் மிஸ் எல் இருக்கு மிஸ் சொல்லக்கூடாது. ஒரு எழுத்தை போடுவானே, அப்புறம் ஏன் சொல்லாமல் இருப்பானே? அதை அந்த மொழியே அப்படித்தான். இவன் சொல்லிட்டா சான் ஹோசேன்னு சொல்ல தெரியாத ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்ய முடியும்? யூஎஸில் ஒன்றுமே சரியா நீ இவளே யூஎஸ்க்கு இப்போ தான் போயிருக்கா. இவ்வளவு தூரம் ரிஜெக்ட் பண்ணுற ரீசன்ஸை இந்த பிள்ளைங்க வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைனாக்க, யூ டோன்ட் ட்ரை டு ask them these questions. நீ ஏன் இப்படி இருக்க? ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ற? ஏன் கல்யாணம் வேணாங்கிற? ஏன் இந்த பாட்டை கேட்குற? அந்த அனிருத்தோட மியூசிக்கை எவ்வளோ படத்துல தான் நீ கேட்ப? நாங்களா பால் இருக்கும் அதை கேட்டு அந்த சுகத்திலேயே மயங்கி இருக்கும்போது, you are such boomers, I tell you, we just can't manage your generation போயிடுது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, வீட்டுக்காரம்மாவோட பிரச்சனை வந்தால் பைபாஸில் போயிடுங்க. பிள்ளைகளோட பிரச்சனை வந்தால் பிரச்சனையே இல்லாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. இது அவாய்டன்ஸ் ஒன்று. இன்னொன்று அக்செப்டிங் த கான்ஃப்ளிக்ட். இது இப்படித்தான் இருக்கும், எப்படி ஆனாலும் இது சரியாகாது, ஒரு காலத்தில் புரிஞ்சுப்பாங்க, என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் கரெக்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் என்னுடைய நன்மைக்கு என்கின்ற அந்த அறிவு அவர்களுக்கு வரும் என்ற ஒரே நம்பிக்கையில் ப்ளீஸ் அக்செப்ட் சம் கான்ஃப்ளிக்ட்ஸ். முதல்ல இந்த மாதிரி முரண்கள், கான்ஃப்ளிக்ட்னா முரண்னு சொல்லலாமா, முரண்களை வாழ்க்கையாய் போன ஒரு முதல் தலைமுறை நாமத்தான் இருக்க முடியும். நமக்கு முந்தின தலைமுறையில் முரண்கள் இல்லையா? நிறைய இருந்தது. ஆனால் முரண்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பல பகுதிகளுக்குள் ஒன்றாக இருந்ததே தவிர முரணே வாழ்க்கையாக இருக்கிற முதல் ஜெனரேஷன் நாம தான். பிகாஸ் we are a sandwich generation.
நம்ம மாமியார்கிட்டயோ நம்ம அப்பா கிட்டயோ நம்ம அம்மா கிட்டயோ நாம சொல்லவே முடியாததையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் நம்மிடம் சொல்லுகிற போது அது காதுல விழாம சரிடா கண்ணு நீ என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும் இதையும் வாங்கிக்கிட்டு அந்த இடியையும் வாங்கிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவுல இடிபட்டு கிடைக்கிற ஒரே ஒரு முதல் தலைமுறை நாம மாத்திரம்தான். எங்க அம்மா ஒரு வேலை சொன்னா செஞ்சுதான் ஆகணும், நான் செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. திட்டி அடிச்சு அதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க, நாங்கள் அப்படியே சரண்டர் ஆகி நான் பண்ணிடுறேம்மா. எங்கள் அப்பாவும் அப்படி தான், பாவம் எங்கள் அப்பா தான் முதல்ல செய்வார், நாங்களாம் பின்னாடி செய்வோம். அப்படியே பேச்சுவார்த்தையே கிடையாது, ஒரு பார்வை தான். ஆனால் அதற்கு கட்டுப்பட்டு அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அம்மா சொல்லுவதை மீறுவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த ட்ரெஸ்ஸு வேண்டான்னு தோன்றதுப்பா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னால், காலேஜுக்கு டைம் ஆகிட்டா கூட உள்ளே போய் வேறு ட்ரெஸ்ஸு, என்ன பெரிய ட்ரெஸ்ஸு அந்த காலத்தில் இருந்ததே மொத்தம் 4, அதில் ஒன்று வேண்டான்னா இருக்கிறது 3, அதை மாட்டிக்கிட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு கிளாஸையும் மிஸ் பண்ண தலைமுறை எங்கள் தலைமுறை. இன்றைக்கி பொண்ணு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறா, அப்பாவுக்கு பகீருங்குது. ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்ல, ஏ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க சொல்லு சொல்லு. அந்த அம்மா போய் சொல்லு, ஏம்மா இந்த ட்ரெஸ்ஸை வேணால் மாற்றிக்கலான்னு அப்பா அபிப்பிராயப்படுற. அவருக்கு என்ன தெரியும் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி? எல்லாம் என் காலேஜுக்கு வந்து பாரு, ஒவ்வொருத்தர் போடுற ட்ரெஸ்ஸை பார்த்தா என்னை நீங்களாம் கோவிலில் வச்சு கும்பிடுவீங்கன்ற. நம்ம கோவில்களுக்கு வந்த விதியை பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு மேலே போய் ஏன் அடுத்த வார்த்தையை சொல்ல முடியல? இஃப் ஐ வாண்ட் யூ டு சேஞ்ச் யுவர் ட்ரெஸ், நீ மாற்றி தான் ஆகணும். உனக்கான ஃபீஸை நான் தான் கட்டுறேன். நேரம் பார்த்து தடவிக்கிட்டே இருக்கிய அந்த ஃபோனோட பில்லை நான் தான் கட்டுறேன். நாளைக்கு அங்கே போய் படிக்கணும்ன்றிய, அதையும் நான் தான் செய்யணும். இன்னைக்கு காலையில் சாப்பிட்டு போனிய அந்த சோத்தையும் நான் தான் உனக்கு சமைச்சு போட்டேன். குளிக்கிற போது நீ போட்டுட்டு இருக்கிற பேண்ட்லேருந்து நீ வெளியில் போய் பேண்ட் அங்கேயே நிற்குது இல்லை? அப்படிதான் பிள்ளைங்களாம் வெளியில் போகுது. இப்போ அது வெளியில் போகுது, பேண்ட் அங்கேயே உட்காந்துருக்கு. அதையும் நான் தான் எடுத்து தோச்சு உனக்கு பொட்டி போட்டு உனக்கு கொடுக்க போறேன். உனக்கான எல்லாத்தையுமே நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நான் சொன்ன ஒன்ன கூட நீ கேட்க மாட்டியா என்று சொல்லுகிற தைரியம் நமக்கு ஏன் வரவில்லை? ஏனென்றால் நான் சொல்லி அது மனசு உடைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுவது என்ற தேவையில்லாத பயம் நம்மை செலுத்தி கொண்டிருக்கிற வரை இந்த உறவுகளுக்குள் இருக்கிற முரண்களை நேரடி தாக்குதலினால சரி செய்யவே முடியாது. அப்ப நாம என்ன செய்யணும்? So first accept the conflict. ஆமா, முரண்கள் இருக்கும். ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் முரண்கள் காலங்காலமாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த முரணுடைய வீரியமும் வீச்சும் அடர்த்தியும் விரிவும் எந்த தலைமுறையில் இருந்ததை விட இப்ப மிக அதிகமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா accept the conflict. இது இப்படித்தான் இருக்கும், இந்த முரண் இருக்கும் என்று ஒத்துக்கொள்வதுதான் அந்த முரணிலிருந்து வெளியே வருவதற்கான வழி. விளக்கம் பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை, மழையில்லாமல் வளம் கேட்டு நோந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். சாலமன் பாப்பையா விளக்கம் பெய்யாமல் மக்களை கெடுப்பதும் பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான். கலைஞர் விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய்மர் ராங்கே எடுப்பதும் எல்லா மழை முயூவ விளக்கம் பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை, மழையில்லாமல் வளம் கேட்டு நோந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். சாலமன் பாப்பையா விளக்கம் பெய்யாமல் மக்களை கெடுப்பதும் பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான். கலைஞர் விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய்மர் ராங்கே எடுப்பதும் எல்லா மழை முயூவ விளக்கம் பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை, மழையில்லாமல் வளம் கேட்டு நோந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். சாலமன் பாப்பையா விளக்கம் பெய்யாமல் மக்களை கெடுப்பதும் பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான். கலைஞர் விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய்மர் ராங்கே எடுப்பதும் எல்லா மழை முயூவ விளக்கம் பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை,
மழையில்லாமல் வளம் கேட்டு நோந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் பெய்யாமல் மக்களைக் கெடுப்பதும் பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான் கலைஞர் விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வைக் கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய்மர் ராங்கே எடுப்பதும் எல்லா மழை முயூவ விளக்கம் பெய்யாமல் வாழ்வைக் கெடுக்க வல்லதும் மழை. மழையில்லாமல் வளம் கேட்டு நோந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் பெய்யாமல் மக்களைக் கெடுப்பதும் பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான் கலைஞர் விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வைக் கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய்மர் ராங்கே எடுப்பதும் எல்லா மழை முயூவ விளக்கம் பெய்யாமல் வாழ்வைக் கெடுக்க வல்லதும் மழை. மழையில்லாமல் வளம் கேட்டு நோந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் பெய்யாமல் மக்களைக் கெடுப்பதும் பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான் கலைஞர் விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வைக் கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய்மர் ராங்கே எடுப்பதும் எல்லா மழை முயூவ விளக்கம் பெய்யாமல் வாழ்வைக் கெடுக்க வல்லதும் மழை. மழையில்லாமல் வளம் கேட்டு நோந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் பெய்யாமல் மக்களைக் கெடுப்பதும் பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான் கலைஞர் விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வைக் கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய்மர் ராங்கே எடுப்பதும் எல்லா மழை முயூவ விளக்கம் பெய்யாமல் வாழ்வைக் கெடுக்க வல்லதும் மழை. மழையில்லாமல் வளம் கேட்டு நோந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் பெய்யாமல் மக்களைக் கெடுப்பதும் பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான் கலைஞர் விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வைக் கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய்மர் ராங்கே எடுப்பதும் எல்லா மழை முயூவ விளக்கம் பெய்யாமல் வாழ்வைக் கெடுக்க வல்லதும் மழை. மழையில்லாமல் வளம் கேட்டு நோந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் பெய்யாமல் மக்களைக் கெடுப்பதும் பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான் கலைஞர் விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வைக் கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய்மர் ராங்கே எடுப்பதும் எல்லா மழை முயூவ விளக்கம் பெய்யாமல் வாழ்வைக் கெடுக்க வல்லதும் மழை. மழையில்லாமல் வளம் கேட்டு நோந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் பெய்யாமல் மக்களைக் கெடுப்பதும் பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான் கலைஞர் விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வைக் கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும்.